ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தி கோட் லைஃப் மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிளஸ்ஸி. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன், அமலா பால், ஜிம்மி ஜீன், ஷோபனா மோகன், KR ராகுல் அண்ட் தலீபல் புல்ஷி. இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவேவும் சர்வைவல் டிராமாஸ் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட நல்ல கனெக்ட் ஆகிடுதுங்க. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லலாம். அதே லிஸ்டில் இன்னொரு மலையாள படம் சர்வைவல் படம் வந்திருக்கு. அதுதான் தி கோட் லைஃப். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிச்சிருக்கிறாரு. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு படமுமே ரியல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிளஸ்ஸி. இவங்க பெனாயமின் எழுதிய நாவலான தி கோட் டேஸ், இந்த புக்கில் ஒரு மலையாளி இமிகிரண்ட் நசீப் முகமதியோட கதை தான் இந்த திரைப்படம். பிருத்திவிராஜ் சுகுமாரன் தான் நசீபா நடிச்சிருக்கிறாரு அண்ட் அமலா பால் தான் சைனியா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப்பை கேரளாவில் லீட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நசீப் ஃபேமிலியை இன்னும் நல்லா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்ஃபுக்கு போய் ஜாப் பார்க்கணும்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ நசீப் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் ஹக்கீம் ரெண்டு பேருமே சவுதிக்கு வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மேன் தான் இவங்க பாஸ் அப்படின்னு நினச்சி அவர் பின்னாடியே போகிறாங்க. இதில் நசீபை டிசர்ட்டுக்கு நடுவில் ஒரு லோக்கல் ஃபார்மரோட விட்டுட்டு போயிடுறாங்க. மேலும் நசீபுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கு. அவருக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும் அப்படின்றனால அவருடைய பாஸான கஃபீல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த டிசர்ட்டில் வேறு வழியே தெரியாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப கம்மியாக சாப்பாடு கொடுக்குறாங்க மற்றும் தண்ணியே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு தன்னுடைய ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. நாட்கள் வாரங்களாக மாறுது, வருஷங்களாக மாறுது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நசீப் எப்படி ஃபார்ச்சூர் அண்ட் சர்வைவல்ல இருந்து தப்பிச்சு தன்னுடைய நாட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ தான் இப்ராஹிம் காத்ரி அண்ட் ஹக்கீம் வர்றாங்க. அதுக்கப்புறமும் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் பிளஸ்ஸி ஒரு டஃப்பான கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் செமையாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இவர் நசீபோட ஸ்டோரியை மெதுவாக அவர் அந்த சுச்சுவேஷனோட டிரான்சிஷனை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. நசீப் கேரளாவில் எவ்வளவு சந்தோஷமாக தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி அவருக்கு சவுதியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அழகாக சித்தரித்து சூப்பராக காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். சின்ன சின்ன விஷயத்துலையும் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது நசீபுக்கும் ஒரு குட்டி ஆட்டோட இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த ஆடுகளுக்கு குட்பை சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்துருக்கிறாருங்க. இந்த படத்தில் ஒரு டிசர்ட், ஆடு மேய்க்கிறவன் மற்றும் நசீப் இவ்வளவு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். நசீபுடைய சஃபரிங்கை ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க. நசீபுக்கு துணையாக அந்த ஆடு மேய்க்கிறவர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த டஃப்பான சுச்சுவேஷனை காப்பப் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த டைமில் நசீப் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது கஷ்டமான விஷயந்தான். இப்போது அப்படியே செகண்ட் ஹாஃபில் நசீப் எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும், ரொம்ப டிட்டர்மெண்டாக இருப்பார். ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் கடைசியில் சேஃப்டியாக தன்னுடைய நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடவே இருக்கிறாருங்க. பிருத்திவிராஜ் சுகுமாரன் நசீபா செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இவருடைய இந்த கமிட்மெண்ட்டை நம்ம பாராட்டி ஆகணுங்க. இன்னும் சொல்ல போனால் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப பாடியெல்லாம் அதுக்குன்னு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டது நல்லாவே தெரியுதுங்க. இந்த படத்தில் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய சீன்ஸ் ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட் ஆகிருக்கும். இதெல்லாம் வேற எந்த ஆக்ட்ரஸாலையும் பண்ணியிருக்கவே முடியாது. அதுலேயும் ஒரு சீனில் ரொம்ப ஒல்லியாக வாட்டர் டேங்க்குக்கு நேக்கடாக நடந்து போய் ரொம்ப வருஷம் கழித்து குளிக்கிறதுல பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியான எமோஷனல் ஆயிருங்க. ஜிம்மி ஜீன் லூயிஸ், டலீப் இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அமலா பாலுக்கு சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க ரோலை ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக நடிச்சிட்டு போயிருக்கிறாங்க.
இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுனில் ரொம்ப அழகாக விஷுவலை கேப்சர் பண்ணி நசீபுடைய ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மூடையும் செமையா கன்வே பண்ணியிருக்கிறாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நசீபுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்துப்பாரு. அதை பார்க்கும்போது நமக்கே தண்ணியை குடிக்கணும்னு தோணுங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் தாங்க. இவருடைய மியூசிக் இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி போயிட்டாருன்னே சொல்லியே ஆகணும். இந்த படத்துடைய டோன் அண்ட் எமோஷன்ஸை மியூசிக் மூலமாக நல்லா கன்வே ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய பிஜிஎம் எல்லாமே அரபிக், இந்தியன், இஸ்லாமிக் என்று பல மியூசிக் ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கல்ஃப் மற்றும் இந்தியாவில் இருக்கிற மென்னோட லைஃபையும் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இவருடைய மியூசிக்னாலே நம்மளை இந்த படத்தில் எமோஷனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த 3 மணி நேர படத்தில் அங்கங்கே கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் செகண்ட் ஆஃப் அப்படித்தான் அப்படின்னு இருந்தால் கூட இந்த படம் மொத்தத்தில் ரொம்பவே ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடச்சிருக்கு ஆடியன்ஸுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் இந்த படத்தோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் தாங்க இருக்கும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.